ஸோ இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆன டைமில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடந்தது. சில பேர் வந்து இது என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அதில் முக்கியமானவங்க வந்துட்டு துளசி ஹெலன். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லாமே என்னோட கதை தான், நான் தான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவங்க வந்து எனக்கு கிரெடிட்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மூவி டீம் கிட்டேருந்து பெருசாக எந்த ரிப்ளையும் வரல. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பராசக்தி ப்ரமோஷனில் வந்து டைரக்டர் சுதா குங்ரா வந்துட்டு ஒரு ரிப்ளை சொல்லியிருந்தாங்க. மேபி அதுக்கான ரிப்ளை இப்போ கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இறுதி சுற்று வந்து ஒருத்தரோட கதை கிடையாது, இது வந்து நிறைய பேரோட கதை. முதல்ல இந்த கதை எழுதுறதுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அங்கே வந்து நார்த் சென்னையோட அந்த பாக்ஸிங் கல்ச்சரை பற்றி போட்டிருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் எழுதணும்னு நினச்சேன். அது ரிசர்ச் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாக்ஸஸ் கிட்ட மீட் பண்ணேன். ஸோ அதனால எல்லாரோட கதையும் தான் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் மாதவன், நாசர், அப்புறம் வந்துட்டு காளி வெங்கட், இந்த மாதிரி சில பேரை தவிர மற்ற எல்லாருமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். ரித்திகா சிங் அவங்க சிஸ்டராக நடிச்சவங்க எல்லாருமே பாக்ஸஸ், அதர் பாக்ஸஸ்லாமும் ரியல் பாக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜட்ஜஸ், அந்த மாதிரி எல்லாருமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கு பதில் அவங்களே மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஏன் யூனிக் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னாலே அந்த ட்ராமாக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோனோட்ராமேட்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கமர்ஷியலாக மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு அப்படியே ரா அண்ட் ரியலாக இருந்தது. ஸோ அதனாலே இது வந்து யூனிக்கான படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.